ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சத்துருக்கள் நம்முடன் சமாதானமாவது சாத்தியமா? நம்மை சத்துருக்களாக நினைக்கிறவர்களுடன் சமாதானமாக வாழ நாம் மனதார விரும்புவோமா? சமாதானமாவது சாத்தியம் என்று பதில் தருகிறது வேதம். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் நம்முடைய சத்துரு என்று யாரும் இருக்க முடியாது. ஆனால் நமது வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது எப்படி? நமது வழிகள் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட வழிகளாக அமைய வேண்டும். சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். உலக பொருட்களினால் நண்பர்களை சம்பாதிப்பது போல சத்துருக்களை சிநேகிதராக மாற்ற முயற்சியுங்கள். சத்துருக்களுக்காக ஜெபியுங்கள். ஜெபிக்க ஜெபிக்க அவர்கள் உள்ளத்தில் மாற்றம் ஏற்படும், அல்லது நமது உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு நிம்மதியோடு இருக்கலாம். ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர்கள் நம்மிடம் சமாதானமாகும் சாத்தியங்களை கர்த்தரை ஏற்படுத்தி தருவார். நாம் அனைவரோடும் சமாதானமாய் இருப்பதே பெரிய சாட்சியாகும். அநேகருக்குள் கோபங்களும் முன் விரோதங்களும் மற்றவர்களை பற்றிய தவறான முறுமுறுப்புகளும் இருக்கத்தான் செய்கிறது. நாம் நமது சத்துருக்களோடு ஒப்புரவாக ஆயத்தமுள்ளவர்களாய் இருந்தால் அவர்கள் நம்மோடு ஒப்புரவாக முடியாத தடைகளை கர்த்தரே தகர்த்தெறிவார். யாவரையும் நேசிப்போம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், சாட்சியாக வாழ பிரயாசப்படுவோம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக வாழ்வோம், வருகைக்கு ஆயத்தப்படுவோம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாது தூயவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இன்று எங்கள் மனதில் யார் யார் பேரில் எல்லாம் குறை உண்டாய் இருக்கிறதோ, யாரையெல்லாம் நாங்கள் எங்கள் சத்துருவாக எண்ணுகிறோமோ அவைகளையெல்லாம் சரி செய்யவும் அவர்களோடு சமாதானமாக இருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, பாவங்களிலும் சாபங்களிலும் வியாதிகளிலும் பலவீனங்களிலும் கட்டப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிற அனைவரும் சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாதிகளாக மாற்றப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் அவர் தம் குடும்பத்தினரும் சத்துருக்களை சிநேகிக்கவும் ஒப்புரவாகவும் மன்னிக்கவும் உமக்கு பிரியமான வழியில் நடக்கவும் தேவ கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்களுக்காகவும், ஆன்லைன் வியாபாரத்தினாலே ஏமாற்றப்பட்ட மக்களுக்காகவும், ஆன்லைன் சூதாட்டத்தினாலே கடன்களுக்கு அடிமையாகி போன மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எவனை விழுங்கலாமோ என்று தேடி சுற்றித் திரிகிற சாத்தானின் கண்ணிகளுக்கு விலைக்கு காக்கப்படவும் சமாதானமான மகிழ்வான வாழ்க்கை வாழவும் தேவரீர் இவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேசித்தனமும் மதுபானமும் போதை பழக்கமும் பெருகியுள்ள இந்த நாட்களில் இந்த பழக்கத்தில் அடிமைப்பட்டுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் படுகொலி நின்று மீட்டு ரட்சிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் தேவ கிருபையால் சிறந்த ஞானம் பெற்று படிக்கவும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் இதை சார்ந்த அனைத்து முயற்சிகளையும் தேவரீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தளினார் என்ற வாக்கை குழந்தை பாக்கியத்துக்காக விசுவாசத்தோடு ஜெபித்து காத்திருக்கிற சகோதரிகள் வாழ்வில் கர்த்தர் நிறைவேற்றி அவர்கள் சஞ்சலம் களிப்பாக மாறச் செய்திட ஜெபிக்கிறோம். பிரசவத்தை எதிர்நோக்கியுள்ள கர்ப்பஸ்திரிகளுக்கு கர்த்தர் சுகப்பிரசவத்தை தந்தளவும் தாய் சேய் இருவரையும் தமது கூடார மறைவில் மறைத்து பாதுகாத்திடவும் ஜெபிக்கிறோம். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற வாக்கின்படி சுகவீனமாகி வியாதி படுக்கையில் உள்ளவர்களும், பல நாட்களாக தொடர் சிகிச்சையில் உள்ளவர்களும், விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களும், பலவித பலவீனங்களினால் நோயினால் போராடி கொண்டிருப்பவர்களும் கர்த்தருடைய அற்புத சுகமளிக்கும் வல்லமையினால் பூரண சுகம் பெற ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் ஆட்சியாளர்கள் உண்மையும் நேர்மையுமாய் மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நலத்திட்டங்களிலும் பாரபட்சமின்றி நீதியாய் நடந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்யவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், சுவிசேஷ ஊழியங்களுக்கு தடை ஏற்படாதபடி ஆட்சி செய்யவும் ஜெபிக்கிறோம். யுத்தங்களினாலே அன்றாடம் ஏற்படும் அழிவுகள் முற்றிலும் தடுக்கப்படவும், அந்நாடுகளின் அதிபர்களோடு கர்த்தர் இடைப்படவும், தங்கள் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து தவிக்கும் மக்களுக்கு ஆறுதலும் தேவ பாதுகாப்பும் சமாதானமும் கிடைத்திடவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.